ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 Clover. நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இனிமேல் ஆதாரில் நம்ம திருத்தம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நம்ம இனிமேல் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படிப்பட்ட 4 முக்கிய அறிவிப்பை பற்றி இந்த காணொலியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் சம்பந்தமான ஒரு 4 முக்கிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெமோகிராஃபிக் அப்டேட், டேட்டா கரெக்ஷன் நம்ம ஏதாவது பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டெமோகிராஃபிக் அண்ட் பயோமெட்ரிக் 2 அப்டேட் வந்து இருக்கும். ஸோ டெமோகிராஃபிக் அப்படின்னா நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, அட்ரஸ் இதெல்லாம் பண்ணுறது டெமோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பயோமெட்ரிக் அப்படின்னா நம்மளோட கண் கருவிழி, கைரேகை இதெல்லாம் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 மேஜர் அப்டேட் தான் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி பண்ணுவோம். ஸோ டெமோகிராஃபிக் அப்டேட் தான் அதிகமாக பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட நேம் ஏதாவது மிஸ்மேட்சா இருக்கும், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்சா இருக்கும், ஜெண்டர் ஏதாவது மாத்திருப்பாங்க, மேலுக்கு ஃபீமேல்னு ஃபீமேலுக்கு மேல்னு மாத்திருப்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னா வாடகைக்கு இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி அவங்க குடி போற பக்கம் ஸோ அவங்க அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டெமோகிராஃபிக் டேட்டா கரெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அதாவது சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க. இதில் udai.gov.in அப்படிங்கிற இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இதில் வந்ததும் கீழே மை ஆதார், யுடை, எகோ சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கும். மை ஆதாரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் அல்லது அப்டேட், நீங்கள் அப்டேட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அப்டேட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும். அதாவது யூனிகோ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. லாகின் பண்ணுறதுனா உங்களோட ஆதார் நம்பர் கொடுக்கணும், கேப்சா கொடுத்து லாகின் வித் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால ஸோ எக்ஸ்டர்னல் விண்டோக்குள்ளே நான் போயிடுறேன். ஸோ இப்போ நான் வந்தாச்சு. இதில் வந்ததும் பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட், கைண்ட்லி செக் அண்ட் கிளிக் ஹியர் டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னு. அதாவது நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களோட ஆதார் வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது. அதாவது ஆதாரை அப்டேட் பண்ணுறது அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட் தான், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஸோ இதை நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். டாக்குமெண்ட் அப்டேட் வந்து ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து 14/6/2026 அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே ஆதார் எடுத்து ஆயிருந்ததுன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் இந்த அட்ரஸில் தான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ணணும். அவ்வளோதான், சரிங்களா? இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிக்கலாம். ஸோ இசேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா 14/6க்கு அப்புறம் இதுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது 100 rupees வாங்குவாங்க. அது நமக்கு அலைச்சல் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அட்ரஸ் அப்டேட் பண்ணும்போது புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டெமோகிராஃபிக் அப்டேட் பண்ணுறப்ப புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கரண்ட் அட்ரஸ் இருக்கு. இந்த கரண்ட் அட்ரஸ் வந்து நான் மாற்ற போறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதாவது எப்படி மாற்றணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம மாற்றிருப்போம். எப்படின்னா அட்ரஸ் அதாவது நம்மளோட அப்பார்ட்மெண்ட் வேற பக்கம் கூடி போயிட்டோம், அதே மாதிரி வேற ஸ்ட்ரீட்டுக்கு கூடி போயிட்டோம், நம்ம கட்டடத்தை பெயர் மாத்திட்டோம், அதாவது கட்டடத்த டோர் நம்பர் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாமே கொடுத்து என்ன டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட்ல புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மேனுவல் அப்லோடுங்கிறது நம்ம இப்போ மேனுவலாக பண்ணக்கூடியதான். அட்ரஸை மேலே கொடுத்துட்டு கீழே வந்து என்ன ப்ரூஃபோ அந்த ப்ரூஃபை அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபெச் ஃப்ரம் டிஜிட்டல் ரெப்போசிட்டரி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இது வரைக்கும் எனேபிள் இல்லை. இன்னொரு ஃபியூ வீக்ஸில் வந்து எனேபிள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யுடைலேருந்து சொல்லியிருக்காங்க, ஆதார்லேருந்து. ஸோ அது எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் நல்லா டார்க் ப்ரௌனில் தெரியும், பிளாக்ல. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஸோ நமக்கு எந்த ப்ரூஃப்ல இருந்து நம்மளோட அதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறத அதை அப்படியே எடுத்துகிட்டு வருமோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபெச் ஃப்ரம் டிஜிட்டல் ரெப்போசிட்டரி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட்ல பாஸ்போர்ட் இருக்கும், அதே மாதிரி உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கும், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் உங்களுக்கு எதுவோ அதை டிக் பண்ணிட்டு இங்கே வியூ டாக்குமெண்ட் அட்வைசரி அப்படின்னு இருக்கு. அதை ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிரும். முன்ன மாதிரி நம்ம மேனுவலாக எதுவுமே கொடுத்துட்டு தேவையில்லை. எந்த ப்ரூஃபோ அந்த ப்ரூஃபை கொடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணணும். ஆனால் அப்லோட் பண்ணணும் கம்பல்சரி. மேனுவலாக நம்ம வந்து எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? மேனுவலாக பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம டைப் பண்ணிட்டு அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஃபெச் ஃப்ரம் டிஜிட்டல் ரெப்போசிட்டரின்னு கொடுத்துட்டோம்னாவே ஆதார் கார்டுக்கு வேற எந்த டாக்குமெண்ட் மூலமா நம்ம மாற்ற போறோமோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னாவே போதும். அவங்களே அதில் இருக்கிற டாக்குமெண்ட்டை அப்படியே எடுத்து அவங்க காப்பி பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக சார்ஜஸ் என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம பார்ப்போம்.
ஸோ இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களே பண்ணி ஃபெச் ஃப்ரம் டிஜிட்டல் ரெபாசிட்டரியிலேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து ப்ரிவியூ பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணோம்னா போதும். ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கான ஃபீஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் பண்ணுவோம், டெமோகிராஃபிக் பண்ணுவோம், டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம்ல, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு 50 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முன்ன. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 75 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட் 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் எடுக்கிறாங்கன்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 15 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளேனா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இப்போவுமே அந்த 15 to 17 ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஒருவேளை 17 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா முன்ன வந்து 100 ரூபாய் பே பண்ணணும். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 125 ரூபா பே பண்ணணும். ஒருவேளை 7 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா அவங்க 30/9/2026 நீங்கள் ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதார பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெமோகிராஃபிக் அப்டேட்டுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுறது மக்கள் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பரு, அது போக இமெயில் ஐடி, எனி அதர் காம்பினேஷன் ஆஃப் த சேம், இதில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 50 ரூபா நம்ம பண்ணுவோம். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 75 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 75 ரூபா, இப்போ பார்த்தீங்கன்னா 50 ரூபா நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா ஆதார் வந்து பேனோட லிங்க் பண்ணி ஆகணும். பேனோட கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் 31, 2025 உள்ள பேன் கார்டோட ஆதார் வந்து லிங்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெட்லைன் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு பேன் வந்து பிஃபோர், அதாவது அக்டோபர் 1, 2024 முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்கெல்லாம் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னா உங்கள் டேக்ஸ் பேராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களோட டேக்ஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னாலுமே ஸோ கம்பல்சரி நீங்கள் இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான டெட்லைன் அப்படிங்கிறது 31 டிசம்பர் 2025. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி எதுவும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுறீங்க, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட பேன் கார்டுக்கு நீங்கள் 1000 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு செல்லாததாக கருதப்படும். யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி இன்ஆப்ரேட் அப்படின்னு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெனால்ட்டி வந்து பே பண்ணி 1000 ரூபாய் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. சப்போஸ் நீங்கள் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் உங்களோட பேனை ஆதாரோட லிங்க் பண்ணிடலாம். ஆதாரோட லிங்க் பண்ணணும், அது வரைக்கும் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டு செல்லாதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு பார்த்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களை. இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.